வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, 12 நாள்ல எக்ஸாம் இருக்கு. இப்போ இந்த டைம்ல எப்படி ரிவைஸ் பண்றது? நம்ம படிச்சத ஆல்ரெடி எல்லாருமே இப்போ வரைக்கும் நெறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. அவரவருக்கு எவ்வளோ டைம் இருந்துச்சோ, அத யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளவு சிலபஸ் கவர் பண்ண முடியுமோ, முடிச்சு வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். இப்போ இத எப்படி ரிவிஷன் பண்றது? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. ஓகேவா? ஆல்ரெடி நானு 1 மந்த் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 1 மந்த் தான் இன்னும் இருக்கு. இந்த டைம்ல புதுசா அதிகமா படிக்கிறத குறைச்சுக்கோங்க. அதாவது நெறைய நெறைய புதுசு புதுசா படிக்காம, ஒரு 10, 20% நீங்க புது டாபிக் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ, இல்ல படிக்காத முக்கியமான ஏதாவது ஒரு ஜிகே லெசனோ, இந்த மாரி நீங்க படிச்சுக்கலாம். ஆனா, ஒரு 40, 50% புதுசா படிக்கிறதெல்லாம் நீங்க குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபடி பார்க்கும்போது, இந்நேரம் நீங்க புதுசு, பழசு என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே படிச்சு முடிச்சிருக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ரிமைனிங் 12 டேஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ரிவிஷன் மட்டும் தான் இருக்கணும். அந்த மாதிரி யாரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்களோ, உங்கனால மட்டும் தான் நீங்க வந்து கட் ஆஃப கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த ரிவிஷன எப்படி பண்றது? நீங்க வந்து எப்பயுமே உங்களோட ப்ரிப்பரேஷன அகலப்படுத்திக்கிட்டே போறத விட, ஆழமா பண்ணுங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா, ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்கட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "ஐயோ! நான் படிச்சது தான் எல்லாமே. ஆனா, இன்னும் கொஞ்சம் தெளிவா படிச்சிருந்தேன்னா, நான் நெறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலத ரிவிஷன் பண்ணாததுனால நானு இதுவா, அதுவான்ற குழப்பத்துல தப்பா போட்டேன்." இந்த மாதிரி பண்ணவங்க தான் அதிகமா இருக்கும். வெளிய வந்தோனே சொல்லுவாங்க, "ஐய்யயோ! நான் அவ்ளோ பிடிஎஃப்பையும், அவ்ளோ மெட்டீரியலையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேனே. நானு அதுக்கு என்கிட்ட இருக்கிறத ஒழுங்கா படிச்சிருந்தாலே போதும் போலயே! ஸ்கூல் புக்க ஒழுங்கா படிச்சிருந்தா போதும் போல. நான் எடுத்த நோட்ஸ் படிச்சிருந்தா போதும் போல." இப்படி சொல்றவங்க தான் அதிகம். ஆசை இருக்க தான் செய்யும். ஓகேவா? மனுஷனோட மனசு பேராசைப்பட தான் செய்யும். இன்னும் அத படிச்சிரலாம், இத படிச்சிரலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா, அது ஸ்டடியா சரியான வந்து உங்களுக்கு ஸ்டடி மெத்தட் கிடையாது. நீங்க படிச்சத திரும்ப திரும்ப, "ஐயோ! இது எனக்கு நல்லா தெரியும் மேடம்" அப்படின்னா கூட, நீங்க கடைசியா ரிவிஷன் பண்ணும்போது கூட அதுல ஒரு பாயிண்ட்ட வந்து அப்பதான் பார்ப்பீங்க. ஆமால்ல இது இப்படி இருக்கு. அத வந்து டீப்பா படிச்சுக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கணும். டீப் ஆயிக்கிட்டே இருக்கணும். 100% அத வந்து நீங்க அந்த டாபிக்க மைண்ட்ல நிக்கிற வரைக்கும். சரியா? அதத்தான் இந்த 10 நாள்ல பண்ண போறீங்க. அப்போ இந்த ரிவிஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? 12 டேஸ்னா நீங்க 12 நாளும் உங்களுக்கு நான் ரிவிஷன் குடுக்கல. 10 நாள். அது எந்த 10 நாள்ன்றத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்ப ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன். கரெக்ட்டான டைம்ல ரிவைஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, உங்க வீடியோவ நான் பார்க்குறேன் அப்டின்னா, இன்னையிலிருந்தே இந்த ரிவிஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். அந்த 2 நாள்ல மொத்தமா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்தாப்ல ஒரு ரிவிஷன போட்டுட்டு நீங்க எக்ஸாம் எழுத போயிரலாம். இல்ல நான் வந்து இன்னும் நான் என்னோட ஷெட்யூல் படி கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இது ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு லைட்டா அப்டின்னா, ஒரு 2 டேஸ் அதுக்கு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் 10 டேஸ்ல இந்த ஷெட்யூல இந்த மாதிரி ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏத்தாப்ல இத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 10 நாள்ல எப்படி இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ற மாதிரி எந்தெந்த இதுல எப்படி போர்ஷன வந்து கவர் பண்ண போறோம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பாருங்க, ஒவ்வொன்னுக்கும் நான் தனித்தனியா குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட்டு தமிழ். இப்போ தமிழ்ல நியூ சிலபஸ் படி நம்மளுக்கு எத்தன யூனிட் இருக்கு? 8 யூனிட் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 யூனிட்ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? பெர் டே அப்படின்னு நான் குடுத்துருக்கேன் இல்லையா? ஒரு நாளைக்கு 1 யூனிட். அந்த யூனிட் சின்னதா இருந்தாலும், பெருசா இருந்தாலும் 1 யூனிட் படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மேபி நெறைய இருக்கு. அதுல மனப்பாட பகுதி கூடுதலா இருக்குன்னா, அந்த 1 யூனிட்ட இப்ப 2ண்ட் யூனிட் பெருசா இருக்குன்னா, அத 2 நாளைக்கு டிவைட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு, ஒரு நாளைக்கு 1 யூனிட் அப்படிங்கிற விதம் நீங்க கம்பல்சரி முடிச்சே ஆகணும். அந்த முடிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படியே நீங்க டைரக்ட்டா எக்ஸாம் ஹால்க்குள்ள போனா கூட, இதுக்கப்புறம் அந்த யூனிட்ட இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க யூனிட் 1 திரும்ப 10 நாள் எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் அத ரிவைஸ் பண்ண உங்களுக்கு டைமே இல்லாட்டி கூட, அங்க போயி சூப்பரா ஆன்ஸர் பண்ற மாரி அத படிக்கணும். சரியா? அந்த மாரி ஒரு நாளைக்கு 1 யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 7 யூனிட் தான் இருக்கு ஆக்சுவலா. ஆனா லாஸ்ட் யூனிட் கொஞ்சம் பெருசு. மனப்பாட பகுதி, அதுல திருக்குறளுக்கே 1 நாள் ஆகும். இலக்கிய பகுதி படிக்க 1 நாள் ஆகும். தமிழறிஞர்களும் தொண்டும் அது படிக்கிறதுக்கு 1 நாள் ஆகும். 2, 3 நாள் இழுத்துரும். ஓவராலா 7 யூனிட்டுக்கு நான் 8 டூ 10 டேஸ்ன்னு குடுத்துருக்கேன். இது ஒவ்வொருத்தர் கெப்பாசிட்டிய பொறுத்து, நீங்க 8 நாள்ல முடிச்சாலும் சரி, 10 நாள்ல முடிச்சாலும் சரி, உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ள தாராளமா நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிரலாம். ஏன்னா, ஒரு சில யூனிட்ல ரொம்ப சின்னதா இருக்கும்.
வெறும் மொழிபெயர்ப்பு, கலைச்சொற்கள் மட்டும் படிச்சீங்கன்னா, ஒரு யூனிட் முடிஞ்சிரும். அந்த டைம்ல எல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா கூட நீங்க படிச்சுக்கலாம். சரியா? 2 யூனிட்டா கூட படிச்சுக்கலாம். அது உங்களோடது. ஆனா மேக்ஸிமம் 8 டூ 10 டேஸ் தாராளமா போதுமானதா இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும்? வெறும் 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒரு யூனிட் தாராளமா படிச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் நீங்க ரிவைஸும் பண்ணியிருப்பீங்க. அதனால அந்த 2 ஹவர்ன்றது தாராளமா போதும். இல்ல நான் 1 ஹவர்லயே படிச்சுட்டேன் அப்படின்னு பண்ணாதீங்க. 2 ஹவர் எடுத்துக்கோங்க. நல்லா தெளிவா, டீட்டெயிலா, லைன் பை லைனா படிங்க. ஏன்னா தமிழ் தான் நம்மள வந்து தூக்கி விடவே போகுது. சரியா? ஓகே. இது தமிழுக்கான ஷெட்யூல். தமிழ்ல ஒரு நாளைக்கு 1 யூனிட் படிக்க போறோம். சின்னதா இருந்தா 2 யூனிட் படிக்க போறீங்க. பெருசா இருந்தா ஒரே யூனிட்டையே 2 நாள், 3 நாள் டிவைட் பண்ணிக்க போறீங்க. ஆக மொத்தம் 8 டூ 10 நாள்ல முடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் மேத்ஸ் பாருங்க. மேத்ஸ்லயும் அதே மாதிரி உங்களுக்கு ஆப்டிட்யூட், ரீசனிங் 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஆப்டிட்யூட்ல பார்த்தா ஒரு 7, 8 டாபிக் இருக்கும். ரீசனிங்ல எல்லாத்தையும் சேர்த்தே நீங்க என்ன பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், டைஸ் இப்படி தானே இருக்கு. ஏஜ் சம்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு 2, 2 டாபிக்ன்னு வச்சு பார்த்தா கூட 10 நாள்ல தாராளமா நீங்க வந்து மேத்ஸ முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் வைஸா நான் பார்க்க போறேன். திரும்ப ரிவைஸ் பண்ண போறேன். என்கிட்ட நோட்ஸ் இருக்கு, புக் இருக்கு. நான் அத வச்சு ரிவைஸ் பண்ண போறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் போட்டு பார்க்க போறேன் அப்படின்னாலும் ஓகே தான். உங்களுக்கு 2 ஆப்ஷன் குடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக். நான் பார்த்த டாபிக்கே திரும்ப பார்த்துட்டு போறேன் எனக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்க திரும்ப நல்லா தெளிவா ரிவைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ ஒரு ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டு பார்த்துட்டு முடிச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு மெத்தட். இல்ல நான் ஆல்ரெடி மேத்ஸ்ல ஓரளவு நான் மேத்ஸ் மேஜர் தான். மேத்ஸ்ல ஓரளவு நான் வந்து 20க்கு மேல ஸ்கோர் பண்ற அளவுக்கு நான் பார்த்துட்டேன் அப்படின்றவங்க, டெய்லியும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பாருங்க. கடந்த 10 வருஷத்துக்கான ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்க போறீங்க. அவ்வளோதான். எக்ஸாம் ஹால்ல அந்த 25 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 45 நிமிஷம் தான் டைமே நீங்க எடுத்துக்கணும். வீட்லன்னும்போது கொஞ்சம் அசால்ட்டா பண்றீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு 1 ஹவர் தாராளமா போதுமானது. ஆனா நான் 2 ஹவர்ஸ் குடுத்துருக்கேன். ஏன் 2 ஹவர்ஸ் அப்டின்னா, நீங்க ஒரு டாபிக்கே ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போயி நீங்க என்ன பண்ண போறீங்க? 25 சம்மையும் போட்டு பார்க்க போறீங்க. இது ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இன்னொருத்தவங்க இல்ல நான் டாபிக்கே இன்னும் சரியா பார்க்காதவங்க, டாபிக்க தான் அதிகமா நல்லா தெளிவா பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அந்த டாபிக்லேருந்து ஒரு 4, 5 கொஸ்டின் மட்டும் போட்டா போதும். இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. 10 நாள்ல ஒரு நாளைக்கு 2 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். தாராளமா மேத்ஸ தரோவா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நான் 3 நாள் ஃபர்ஸ்ட்டு 3 நாள் தமிழ், அடுத்த 3 நாள் மேத்ஸ், அடுத்த 3 நாள் ஜிகே இப்படி போடுவேன். கடைசி 1 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் 10 டேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்காது. படிச்சதும் மைண்ட்ல நிக்காது. அப்படியே படிச்சு முடிச்சாலும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ முடிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு 3 நாள் படிச்ச தமிழ் ஃபுல்லா மறந்து போயிரும். அதனால டெய்லியும் எல்லா டாபிக்கையும் நீங்க டச் பண்ற மாதிரி தான் உங்க ரிவிஷன் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ஒரு மாதிரி போரிங்காவோ, இல்ல தூக்கம் வர மாதிரியோ இல்லாம, இன்ட்ரஸ்டிங்கா நீங்க வந்து போய் உங்க ரிவிஷன கொண்டு போக முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க ஜிகேக்கு பார்க்கலாம். ஜிகேல ஒரு நாளைக்கு எப்படி ஷெட்யூல் குடுத்துருக்கேன்? ஒரு நாளைக்கு 5லிருந்து 8 லெசன். நான் வந்து பொதுவாவே முக்கியமான ஒரு 75லிருந்து 100 லெசன்ஸ் மட்டும் தான் படிங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படிதான் நான் நம்ம சேனல்ல குடுத்துருக்கேன். முக்கியமான 100 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸோட பிடிஎஃப்பும் குடுத்துருக்கேன். நீங்க அதில செக் பண்ணிக்கலாம். எது எது படிச்சா போதும் அப்படிங்கிறது. ஏன் 75 டூ 100 சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில பேரால இவ்வளவு படிக்க முடியாது. அப்போ அட்லீஸ்ட் மினிமம் 75 லெசன்ஸ், மேக்ஸிமம் 100. அது எந்த லெசனா இருக்கலாம். மேக்ஸிமம் 10த், 11த் 9த், 10த், 11த், 12த்ல இருக்க லெசன்ஸும் ஒரு சில ஒரு 10, 20 லெசன் நீங்க சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. மொத்தம் வந்து நீங்க ஜிகேல அம் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சயின்ஸு, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, த தமிழ்நாடு கல்ச்சர் இது எல்லாமே சேர்த்து திருக்குறள். எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 75 லெசன் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த நோட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்க. ஓகே 75 லெசன் இருக்குன்னா, தாராளமா போதுமானது. இல்ல நான் 80 படிச்சிருக்கேன், 85 படிச்சிருக்கேன், 90 படிச்சிருக்கேன், 100 படிச்சிருக்கீங்கன்னா, சூப்பர் குட். ஓகேவா? கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா, 75 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டா கூட 60 கொஸ்டின். அப்ப முக்கியமான நம்ம 70 லெசன் படிக்கும்போது, அதுலருந்து 50 லெசன்ல கொஸ்டின் வராதா? அந்த 50 கொஸ்டின்ல ஒரு 45 கொஸ்டின் அக்யூரேட்டா போட்டுற மாட்டோமா?
அந்த 45 கொஸ்டின் அக்யூரேட்டா போட்டா, மிச்சம் இருக்கிற 25 கொஸ்டினுக்கு நீங்க இதுவா, இதுவா, அதுவான்னு ஆப்ஷன்லயும், எலிமினேஷன் மெத்தட்லயும் நீங்க ஒரு 10 கொஸ்டின் போட்ற மாட்டீங்க. 60 ஈஸியா ரீச் பண்ணிறலாம். சரியா? இதுதான் ஜிகே கால்குலேஷன். இதுதான் ஸ்மார்ட் ஸ்டடி. இது எல்லாமே நான் ஏற்கனவே டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டடி பிளான்ல போய் பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு நாளைக்கு மினிமம் 5 லெசனாவது நீங்க ஜிகேவ ரிவிஷன் பண்ணணும். அது எந்த லெசனாவும் எடுத்துக்கோங்க. சயின்ஸா படிச்சாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு ஒரு லெசனா நான் படிக்கிறேன். சயின்ஸ்ல 1, பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரில 1, பயாலஜில 1, ஜியோகிராஃபில 1ன்னு படிக்கிறேன். எப்படி படிச்சாலும் சரி. மினிமம் 5ஆச்சும் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 8 ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு இடையில அது 6 லெசனா இருக்கலாம், 7 லெசனா இருக்கலாம். அது உங்கள பொறுத்தது. இந்த மாரி நீங்க ரிவைஸ் பண்ணும்போது 10 டேஸ்ல 50லிருந்து 80 லெசன் வரைக்கும் நீங்க உங்கட்ட இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரால தமிழ தரோவா படிச்சு, மேத்ஸ் அக்யூரேட்டா போட்டுட்டு, ஜிகே இவ்வளோ தான் படிக்க டைம் இருக்கும். ஓகேவா? இல்ல நான் ஜிகேவே கூடுதலா படிச்சிருக்கேன். அதுக்கு பதிலா தமிழ ஒழுங்கா படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ ஒழுங்கா படிக்கலன்னா அது கஷ்டம். இந்த மாதிரி தான் நீங்க கொண்டு போணும். இப்போ 5 டூ 8 லெசன்னும்போது கண்டிப்பா டைம் எடுக்கும். எல்லாமே பெரிய லெசன்ஸ். அதனால 3 ஹவர்ஸ் நீங்க ஜிகேக்கு ஒரு நாளைக்கு தாராளமா எடுத்துக்கலாம். இந்த 3 ஹவர்ஸ் எப்பயுமே படிக்கும்போது 1 ஹவருக்கு ஒரு வாட்டி பிரேக். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறோமே. அந்த 5 மினிட்ஸ் ஃபோன் பார்க்குறதா இருக்கக்கூடாது. இந்த 5 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க போய் ஒரு லைட்டா உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ, கீழ வராண்டாலயோ ஒரு சின்னதா வாக் பண்ணலாம். போய் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஒரு சின்ன ஃப்ரூட் ஜூஸ் மாதிரியோ, ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒண்ணு குடிச்சிட்டு வரலாம். இல்ல ஒரு சில பேர் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ண மூடி இருந்தா போதும். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். கன்டினியூஸா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ ஜிகே முடிஞ்சது. ஃபைனலா இருக்கிறது என்னது? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான். கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்பயுமே சொல்லுவேன். லாஸ்ட் 8 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சா போதும். ஏன்னா எப்படி படிச்சாலும் எங்கருந்து வரப்போதுன்னு தெரியாது. அதனால 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா போதும். அக்டோபர் 2024லேருந்து இப்போ வரைக்கும். ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேவையில்லை. ஜூலை 12 எக்ஸாம்ன்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, 10, 15 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இந்நேரம் பிரிண்ட் ஆகியிருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ். அதனால ஜூன் எண்ட் வரைக்கும் நீங்க படிச்சா போதும். அது இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு 3 டூ 4 இயர்ஸ்ல நடந்த முக்கியமான திட்டங்கள், தமிழ்நாடு அரசும், அ மத்திய அரசு 2 பேரும் குடுத்திருக்க முக்கியமான திட்டங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா, அந்த திட்டங்கள்லாம் இப்ப வரைக்கும் ரன்னிங்ல இருக்கும். அதனால அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரியா? இந்த மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போனா போதும். ஒரு நாளைக்கு 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் பார்ப்பேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க பெர் டே. அப்போ 8ல இருந்து 10 நாளுக்குள்ள 8 நாளைக்கு 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவீங்க. ஒரு 2 நாள் அதுக்கும் முன்னாடி வந்த முக்கியமான ஒரு சில பரிசுகள், நோபல் பரிசுகள், முக்கியமான G7 மாநாடு, புத்தகங்கள், விருதுகள், ஒரு சில அ திட்டங்கள். இத மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு 2 நாள் போதும். ஜஸ்ட் ரிவைஸ் தான். அதாவது மனப்பாடம் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் நம்ம படுக்க போறதில்ல. இந்த திட்டமா இது எதுக்கு ரிலேட்டட் ஆனது? ஓகே. இது எந்த வருஷங்கள்ல வந்துச்சு? அந்த மாரி ஒரு மேலோட்டமா பார்த்துக்கிறதுக்கு 10 நாள் தாராளமா போதும். ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அழகா 10 நாள்ல முடிச்சிட முடியும். ஓகேவா? இப்ப நான் சொன்னது படி போனீங்கன்னா, உங்களுக்கு தாராளமா நீங்க வந்து கன்ஃப்யூஸே ஆகாம அது அந்த லெசன்ஸ் வந்து இப்ப ஜிகே லெசன் நான் சொல்றேன்னா, அது இந்த லெசன் தான் இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு நான் குடுக்கல. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ, அத அப்படி டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த பேட்டர்ன்ல ரிவைஸ் பண்ணுங்க. அழகா பண்ணிறலாம். இதுக்கப்புறம் இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன்? கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஹவர். ஓகேவா? ஜிகே 3 ஹவர். அப்ப மொத்தம் 4 ஹவர் ஆயிருச்சா? அடுத்து மேத்ஸ் 2 ஹவர். அப்போ 6 ஹவர். தமிழு 2 ஹவர். 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. ரிவிஷன் பண்ண போறீங்க. ரொம்ப எக்ஸாம் நெருங்குன உடனே 15 மணி நேரம் உட்கார்றது, 2 மணி நேரம் தான் நான் தூங்குனேன், 1 மணி நேரம் தான் தூங்குனேன்னு சொல்றதெல்லாம் பெரிய பெரிய முட்டாள்தனம். இந்த டைம்ல தான் நீங்க நல்லா தூங்கணும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் நிக்கிறதுக்காக தான் நம்ம இத்தன வாட்டி ரிவிஷன் பண்றோம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் நின்டது, திரும்ப நம்மளுக்கு தேவையான டைம்ல அத எடுத்து குடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு உறக்கம் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நீங்க தூங்காம படிச்சிருந்தா கூட, இந்த 10 நாள் நல்லா தூங்கணும். மினிமம் 8 ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கணும்.
லாஸ்ட் எக்ஸாமுக்கு 1 நாள், 2 நாள் முன்னாடி வேண்டா நீங்க ஒரு 6 ஹவரோ, 7 ஹவரோ தூங்கிக்கங்க. அது வேற விஷயம். அதுக்கும் ரொம்ப 2 ஹவர் தூங்குனேன், 3 ஹவர்லாம் இருக்கக்கூடாது. இப்போ 8 ஹவர்ஸ். ஏன்னா, நீங்க படிச்சத நல்லா மைண்ட் இது பண்ணும். அழகா அது வந்து ஸ்டோர் பண்ணும் நைட் டைம்ல. அதே மாதிரி உங்க உடம்பு வந்து என்ன ஆகும், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிரஷர், டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன்லயே உங்களோட டைஜெஷன் பூராமே அப்நார்மல் ஆயிரும். இதுல நீங்க தூங்கவும் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உடம்பு பாதிக்கும். உடம்பு சரியில்லன்னா, நீங்க லாஜிக்கா நம்ம சயின்டிஃபிக்கா படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க லாஜிக்கா. இப்ப எனக்கு உடம்பு சரியில்ல, உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு பெயினு, ஒரு இன்டைஜஷன் இப்படி இருக்குன்னா, என்னோட மொத்த பிளட்டும், சர்க்குலேஷனும் அத நோக்கி தான் அந்த இடத்த நோக்கி தான் போகும். ஏன்னா, அத திரும்ப ஹீல் பண்ணணும் இல்லையா? என் உடம்பு ரெக்கவர் பண்ணணும்ல. அதுக்கான ப்ராசஸ்ல இறங்கும்போது, என் உடம்போட மொத்த சத்துக்களும், மொத்த ஆக்ஸிஜனும், மொத்த சப்ளையும் அந்த இடத்துக்கு தான் அதிகமா போகும். மூளைக்கு போறது குறைஞ்சிரும். அப்போ உங்க உடம்பு நல்ல கண்டிஷன்ல இருந்தா மட்டும் தான் மூளை பிரஷ் நம்ம ஏற்கனவே பழமொழி எல்லாம் நெறைய பார்த்துருக்கோம். ஓகேவா? உடம்பு நல்லா இருந்தா தான் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா தான் மைண்ட் நல்லா இருக்கும். அப்போ நீங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய டைம் இது. இந்த 10 நாள்ல, 12 நாள்ல நீங்க உங்க உடம்பையும் பார்த்துக்கணும். சைட் பை சைட் கரெக்ட்டா நீங்க வந்து ரிவிஷனையும் வச்சுக்கணும். அதனால 10 மணி நேரம் தாராளமா போதுமானது. ஒரு 5, 6 மணி நேரம் உங்களுக்குன்னு சாப்பிட, தூங்க, ரிலாக்ஸ் பண்ண, ஒரு வாக் பண்ண, சின்ன சின்ன வார்ம் அப் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. மிச்சம் 8 மணி நேரம் தூங்குங்க. நல்லா எழுதலாம் எக்ஸாம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 8 ஹவர்ஸ் போக, இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்க படிக்க போறீங்க. ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 2 ஹவர்ஸ் என்ன அப்டின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதணும். 10 நாளைக்கு 10 டெஸ்ட் நான் எழுதணுமா மேடம் அப்டின்னா, முடிஞ்சா எழுதுனீங்கன்னா ரொம்ப 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 சூப்பர். இல்ல அப்டின்னா, அட்லீஸ்ட் 1 நாள் விட்டு 1 நாள். 5 டெஸ்ட் ஆச்சும் நீங்க ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போயாகணும். நெறைய சேனல்ல உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு பக்கத்துல டைரக்ட்டா போய் எழுதுற ஃபெசிலிட்டி இருக்கு அப்டின்னா, நீங்க தாராளமா அத போய் எழுதுங்க. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு எங்கேயுமே போகுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது அப்டின்னா, வீட்ல இருந்தே டெஸ்ட் எழுதுற மாரி எத்தனையோ பேரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஈவன் நம்ம சேனல்லயுமே நாங்க வச்சிருக்கோம். அத பத்தி நான் சொல்றேன் கடைசில. டெய்லி ஒரு டெஸ்ட் இல்ல 1 நாள் விட்டு 1 நாள் ஒரு மார்க் டெஸ்ட் நீங்க கண்டிப்பா எழுதியாகணும். இல்லையா, டெய்லி டெஸ்ட் எழுதுறேன். 1 ஹவருக்கு ஒரு 50, 50 கொஸ்டின் நான் எழுதி பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரு 3 டெஸ்ட் ஆச்சும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு போறேன் அப்டின்னாலும் ஓகே தான். ஆனா டெய்லியும் ஒரு 50 கொஸ்டின் ஆகுது. எல்லாத்துலருந்தும் ஒரு 10 கொஸ்டின். ஏதோ ஒரு இதுல எத்தனையோ ஃப்ரீ ஆப் இருக்கு. சரியா? எழுதி பார்த்துட்டே இருக்கணும். டெய்லி டெஸ்ட் மஸ்ட். அது அளவான லெவல்லயும் இருக்கலாம். கூடுதலான லெவல்லயும் இருக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்ட பொறுத்தது. ஆனா, இதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன். தெரியாத கொஸ்டின கெஸ் பண்றது, ஹேண்டில் பண்றதும் இந்த டிஎன்பிஎஸ்சில ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் படிச்ச கொஸ்டின் 150 கொஸ்டின் தான் இருக்கும். மிச்சம் 50 கொஸ்டின் அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டாவே இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியாத கொஸ்டினா தான் இருக்கும். அப்புறம் எப்படி மேடம் அவங்க 170, 80 எடுக்குறாங்கன்னா, அந்த 50ல 30 கொஸ்டின போடுற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு போறாங்க. தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் கெஸ் பண்ற கெப்பாசிட்டிய அவங்க வளர்த்துக்கிட்டு போறாங்க. அதுல அவங்க ஸ்கோர் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்க எழுதும்போது, அதுல தெரியாத கொஸ்டின் நெறைய வரும். அத நீங்க கெஸ் பண்ணி போட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே அந்த 4 ஆப்ஷனுக்குள்ள இருக்க லிங்க் வந்து ஒரு மைண்ட்ல ஒரு கணக்கு மாரி புரிய ஆரம்பிச்சுரும். இப்படிதான் இவங்க குடுத்துருப்பாங்க. இந்த லாஜிக்ல தான் இவங்க ஆப்ஷன் செட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஈஸியா தப்பான ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ற அ ஐடியா வந்து உங்க மூளை ட்ரெயின் ஆயிடும். ஓகேவா? அதனால டெய்லி ஒரு டெஸ்ட் போடுங்க. அது நீங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் பரவால்ல. ஓகே. ரொம்ப முக்கியமானத அடுத்து பாருங்க. இந்த டைம்ல செய்ய வேண்டிய விஷயங்கள். எதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் மனப்பாட பகுதி. கொஞ்சம் மனப்பாட பகுதிக்கு அதிகமா கான்சன்ட்ரேட் குடுங்க. ஏன்னா தமிழ்ல நியூ சிலபஸ வந்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது, முழுக்க முழுக்க இலக்கண பகுதி தான் அதிகமா இருக்கு. அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஆனா யூனிட் 7 அப்படிங்கிற இடத்துலயும் ஒரு சில பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகலாம் கொஞ்சம் மனப்பாடம்னு இல்ல, பார்த்துக்கிட்டாலே போதும். கலைச்சொற்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்பீங்க. அப்படி மனப்பாடம் பண்ற பகுதிய நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் அழுத்தம் அதிகமா குடுத்து படிங்க. 2வது வீக்கர் போர்ஷன். உங்களோட வீக்னஸ் என்ன? அந்த போர்ஷன்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, மத்ததெல்லாம் விட்டுட்டு அத மட்டும் உட்காந்து படிங்கன்னு சொல்லல. அத படிக்கும்போது இன்னும் டீப்பா படிங்க, கவனமா படிங்க. அந்த போர்ஷன் வரும்போது.
3வது மேத்ஸ். டெய்லி உங்களோட ப்ரிப்பரேஷன்ல மேத்ஸ் இருக்கிற மாரி நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். நீங்க மேத்ஸ்ல எவ்வளோ பெரிய ஜீனியஸா இருந்தாலும். அடுத்தது லிமிட்டட் சோர்ஸ். இது ரொம்ப முக்கியம். சோர்ஸ கூட்டிக்கிட்டே போகாதீங்க. இப்பதான் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு இது வேணுமா? அது வேணுமா? ஒரே இதுல முடிஞ்சது. ஒரே பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கு. முக்கியமானத பூரா கன்சாலிடேட் பண்ணி பூராத்தையும் பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வேலையவே விட்டுருங்க. உங்க கையில இப்ப எவ்வளவு இருக்கோ, அதுதான் உங்களோட சோர்ஸ். இதுக்கு மேல சோர்ஸ கூட்டாதீங்க. நெக்ஸ்ட்டு மோர் பிராக்டிஸ். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, ஒவ்வொரு பிராக்டிஸ்லயும் நீங்க 1 மார்க் முன்னாடி போறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அத மைண்ட்ல வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு படிக்க புடிக்கல அப்படின்னா, ஒரு டெஸ்ட் போட ஆரம்பிச்சுருங்க. உங்களோட டைம். நீங்க உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அத மாத்திக்கோங்க. சரியா? ஒரு நாள் 9 மணி நேரத்திலேயே படிச்சு முடிச்சுட்டு நீங்க தூங்கணும்னா தூங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு எனக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குதுன்னு 11 மணி நேரம் படிச்சாலும் படிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். உங்கள ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கோங்க. இந்த டைம்க்குள்ள முடிக்கணும். ஐயோ! 2 மணி நேரமா? 2 மணி நேரத்தில முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிக்காதீங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது, எதெல்லாம் செய்யணும்ன்றத விட, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது தான் எப்பயுமே லைஃப்ல முக்கியமானது. அந்த தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு தேவையானது அழகா கிடைச்சிரும். இப்ப அடுத்தது பாருங்க, தவிர்க்க வேண்டியவை. எதெல்லாம் நீங்க இந்த டைம்ல செய்யக்கூடாது. இந்த 10 நாள், 12 நாள்ல, இப்ப நீங்க இருக்க பொசிஷன்ல இந்த டைம்ல இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆமாவா? இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரஷர். ஐயோ! இன்னும் அத முடிக்கலையே, இத முடிக்கலையே, படிச்சதெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கே. ஐயோ! அது ஆவும்ல இது. நம்ம வந்து நம்மள நாமளே பிரஷர் பண்ணிக்கிருவோம். சரியா? 2வது செல்ஃப் டவுட். அதுவா? இதுவா? திடீர்னு படிச்சு டிவி பார்த்துட்டு இருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம். ஒரு ஆர்டிக்கிள பத்தி யோசிப்போம். அது மறந்து போயிரும். அச்சச்சோ! ஆர்டிக்கிள் தெரியலையே! இது என்னவா இருக்கும்? இப்ப அவ்வளோதான். இப்படிதான் நம்ம மறந்து போயிருவோம். நம்மளுக்கு எதுவுமே வராது. போச்சு படிச்சதெல்லாம் மறந்துருச்சு அப்படின்ருவோம். அதே மாதிரி படிச்சது ஞாபகம் வருமா? அங்க போய் எழுதிருவோமா? இந்த மாரி செல்ஃப் டவுட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஆம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போறவங்களுக்கும் இதே மைண்ட் செட் தான் இருக்கும். யாருமே நான் சூப்பரா படிச்சுட்டேன். நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்ட்டு உள்ள நுழையிறவங்களே கிடையாது. இதுவரைக்கும் அப்படி யாரும் போனது கிடையாது. அடுத்தது நெகட்டிவிட்டி. உங்கள சுத்தி இந்த நெகட்டிவா பேசுற பீப்பிள பக்கத்திலேயே விடாதீங்க. உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும், உங்க ஃபேமிலீஸா இருந்தாலும், உங்க சரவுண்டிங்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இதெல்லாம் எத்தனையோ பேர் 10 தடவ 10 வருஷமா படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. காசு குடுத்து தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம்லயே அழகா கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம்லயே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க கூட இருக்காங்க. அது நம்மளோட பிரிப்பரேஷன். இந்த மாதிரி சுத்தி இருக்க நெகட்டிவிட்டிய ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி யாராவது பேசுறாங்கன்னா, உடனே அவங்கட்ட போய் ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்கட்ட "அப்படியா? சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு பேச்ச நிப்பாட்டிட்டு படிக்க வந்துருங்க. நெக்ஸ்ட்டு டைவர்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட லேப்டாப், ஃபோன், அன்வான்டடான புக்ஸு எல்லாத்தையும் நீங்க மூட்ட கட்டி போட்டுறணும். ஓகேவா? லாக் பண்ணி தனியா எடுத்து வச்சுருங்க. எந்த ஒரு டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸும், மெட்டீரியல் மட்டும் தான் உங்களோட டைவர்ஷன்ஸ். அப்ப உங்க வீடியோவ எப்படி மேடம் நாங்க வீடியோ YouTubeல பார்க்குறது அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி அ எக்ஸாமுக்கு என்னென்னலாம் கொண்டு போணும் அப்படிங்கிறது போடுவாங்க. எக்ஸாமுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்தா போடுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து தான் ஆகணும். ஆனா, இந்த மாரி நீங்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறது உங்களோட ஃப்ரீ டைம்லயும், நீங்க சாப்பிடுற டைம்ல, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா சமைக்கும்போது, கிளீன் பண்ணும்போது, இந்த மாதிரி டைம்ல தான் பார்த்துக்கணும். படிக்கும்போது இது எல்லாத்தையும் லாக் பண்ணி ஒரு ரூம்ல வச்சுட்டு நீங்க தனியா உட்காந்து படிக்கணும். அடுத்தது ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ். ஓஎம்ஆர்ல மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருந்தாலே போதும். நெறைய மார்க்க நம்ம சேவ் பண்ண முடியும். அதனால இந்த ஓஎம்ஆர் பிராக்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். அத நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் ஹால்ல போய் ஓஎம்ஆர்னால எனக்கு மார்க் போச்சு. அப்படின்ற ஒரு இதே இல்லாத அளவுக்கு ஓஎம்ஆர நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அங்க போய் தான் நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ட பார்த்தாலே கையெல்லாம் நடுங்கும். அந்த ஷீட்ட பார்த்தாலே ஏதோ பயங்கரமான ஒரு பேப்பர் மாரி இருக்கும். ஹாட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஒரு ஹாட் பேப்பர் மாரி இருக்கும். அத தொடவே பயப்படுவோம். ஆனா, நீங்க அத வீட்ல இருக்கும்போது, அது உங்களுக்கு சும்மா பெட்டு மாரி. அத நீங்க எப்படியும் புரட்டி போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். அதுல நல்லா கிறுக்கி பாருங்க, எழுதி பாருங்க, அடிச்சு பாருங்க, எல்லா பிராக்டிஸும் பண்ணிருங்க. அடுத்து அங்க போய் அத தொடும்போது உங்களுக்கு ஒரு பதட்டமோ, எந்த டென்ஷனும் இருக்காது. சரியா? அதனால ஓஎம்ஆர் பிராக்டிஸ். நீங்க டெய்லி டெஸ்ட் எழுதணும்னு சொல்லியிருக்கேல்ல, அந்த டெஸ்ட்ட ஓஎம்ஆர் ஷீட்ல தான் எடுக்கணும். ஒரு ஓஎம்ஆர் ஷீட்ட பிரிண்ட் அவுட் எடுங்க. அதுலருந்து ஒரு 20, 30 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அத வச்சுட்டு டெய்லி அதுல தான் உங்க டெஸ்ட் இருக்கணும். ஓகேவா? இதான் நீங்க தவிர்க்க வேண்டியவை. எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு
நம்மளோட சேனல்ல, அதாவது aspnacademy.comல ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. நீங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலமாவே இருந்த இடத்துல மொபைல்ல டிக் பண்ணியே நீங்க வந்து டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்போ அப்டின்னா, இன்னையிலிருந்து ஜூன் 29லிருந்து நாளைக்கு ஜூன் 30த் வரைக்கும் 2 நாளைக்கு இந்த டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். அந்த இதில எப்படி ஜாயின் பண்றது? எப்படி அத யூஸ் பண்ணிக்கிறது? அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க எவ்ளோ படிச்சிருந்தாலும் பரவால்ல. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களோட கண்டிஷன் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? படிச்சது மறக்காம இருக்கா? இல்ல எந்த இடத்துல கன்ஃப்யூஸ் பண்றோம்ன்றது உங்கள அனலைஸ் பண்ண முடியும். நீங்க ஒன்ஸ் இந்த ஆப்ல ஜாயின் பண்ண உடனே ஸ்டார்ட் எக்ஸாம்ன்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, கடைசியில இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி 7, 8 டெஸ்ட்டோட லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பயர்ன்னு வரும். கடைசியில ஃபுல் மார்க் டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஸ்டார்ட் எக்ஸாம்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க டெஸ்ட் எழுதலாம். முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட்ல போய் மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கோர் எல்லாமே காமிக்கும். உங்களோட ஸ்கோர். ஓகேவா? டெஸ்ட் எழுதி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப அதாவது எப்படி கவர்மெண்ட்ல சிபிடி டெஸ்ட் வைப்பாங்களோ, அந்த பேசிக்ல உங்களுக்கு குடுத்துருக்கும். ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் போறது, மொத்த ஸ்கோர் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்றது, இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிபிடிக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ண உடனே ஸ்டார்ட் எக்ஸாம்னு கிளிக் பண்ணீங்கன்னா, அது பட்டன் எனேபிள் ஆகாம இருக்கும். ஏன்னா, நாங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவருக்கு ஒண்ணு ரீசெட் பண்ணி விடுவோம். உங்களுக்கு எல்லாமே பெர்மிஷன் குடுக்கணும். நாங்க அக்சஸ் குடுக்கணும். அப்பதான் வந்து அந்த இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால உடனே உள்ள போயிட்டு டெஸ்ட் எழுத முடியலையே, எனேபிள் ஆகலையேன்ட்டு வந்துராதீங்க. கிளிக் பண்ணி பாருங்க. எனேபிள் ஆயிருந்தா அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டினா ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கழிச்சு திரும்ப நீங்க அதே ஆப்க்குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா, டெஸ்ட் எழுதலாம். நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த டெஸ்ட் அவைலபிளா இருக்க போது. ஃபுல்லா டெஸ்ட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள மாதிரியே பிரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க. எல்லாரும் இத யூஸ் பண்ணிக்கட்டும். ஒரு குரூப்பா படிங்க. குரூப்பா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது, ஒரு ஹெல்தியான காம்படிஷன் உங்களுக்குள்ள வரும். ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் போஸ்டிங் வாங்கிட்டு இன்னொருத்தர் வாங்கலன்னா, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நெனச்சே நம்ம படிக்க ஆரம்பிச்சுருவோம். ஓகேவா? அதனால எல்லாரும் அ மத்தவங்களோட போட்டி போடுங்க. பொறாமப்படாம படிச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா படிச்சு எக்ஸாம வந்து கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னதுபடி நீங்க இந்த 10 டேஸ பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, அழகா எழுதலாம். நீங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அந்த படிச்சிருக்க போர்ஷன இந்த மாதிரி டிவைட் பண்ணி ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து சூப்பரா மார்க் வாங்கி உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.